ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இதை பார்த்த உடனே அரை மணி நேரத்திற்குள்ளாகவே என் கையை நீ தொட்டுட்டினா அடுத்த ஒரு மணி நேரத்தில் உனக்கான ஒன்று உன் கைகளில் கிடைக்கப்பெற்று நீ மிகுந்த மகிழ்ச்சி அடையும்படி இந்த சாயப்பா இப்போது ஒரு அழகான விஷயத்தை செய்ய போகிறேன். எப்போவுமே யாருக்காவது ஒரு பிரச்சனைனா இதுவும் கடந்து போயிடும், எல்லாமே சரியாயிரும்னு சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் வழிகளை கடப்பது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனசுலையும் நீ அதை தானே யோசிக்கிற. எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்துட முடியும்னு தைரியம் இருந்தாலும் அதை நீ கடந்து வர முடியாத அளவுக்கு உனக்குள்ள ஒரு மன இறுக்கமும் மன வலியும் வேதனையும் இருப்பதே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உன் வலியையும் வேதனையும் மாற்ற முடியாதுன்னு நீ நினச்சினா உன் சிந்தனைகளை சிறப்பாக மாற்றி யோசி. கண்டிப்பா உன் வலியும் வாழ்க்கையும் கூட நிச்சயமாக மாறும் என் செல்லமே. இந்த உலகத்தில் எப்போவுமே எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி நான் படைக்கவில்லை. கண்டிப்பா உன்னுடைய கஷ்டங்களை காணாமல் போக செய்கிறேன். யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்கு வேண்டாம். சொந்த பந்தமாக இருந்தாலும் கூட பழகின நட்பாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக இருக்க பழகு. உண்மையும் நேர்மையும் அழியாத சொத்துன்றது காலம் போக போக நிச்சயம் உனக்கு தெரிய வரும். எப்போவுமே நான் உடைஞ்ச பொருட்களை தான் அழகாக பயன்படுத்துவேன். உடைஞ்ச மேகங்கள் மழையை பொழிவது போல, நிலம் உடைஞ்சு அதிலிருந்து செடிகள் முளைச்சு வயல் உருவாகுவதை போல உடைஞ்சு போயிருக்கிற உன் மனசையும் சரிப்படுத்தி சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் அழகாக அள்ளித்தரப்போகிறேன். அடுத்தடுத்து பல பெரிய விஷயங்களுக்காக இந்த சாயப்பா உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சில நேரங்களில் நான் உனக்கு கொடுக்கும் விஷயம் பிடிக்கலைனாலும் அதை உனக்காக சாதகமாக உனக்கான நன்மையாக நீ மனசு வச்சு முயற்சி செஞ்சினா உன்னால் மாற்றிக்க முடியும் என் செல்லமே. எப்போதும் எந்த விஷயத்திலும் அவ்வளவுதான் என் வாழ்க்கை, எனக்கு நல்லது நடக்காதுன்னு நீயாக முடிவுக்கு வர வேண்டாம். உன் வாழ்க்கையில் நிச்சயம் நான் எல்லா நன்மைகளையும் நடத்தி கொடுப்பேன்னு நம்பு. உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்கும் உனக்கு இனிமேலும் எந்த விஷயத்தையும் இந்த சாயப்பா தாமதமாக்க மாட்டேன். என் வார்த்தையை நம்பி தைரியமாக இருந்தினா கூடிய சீக்கிரம் அனைத்தையும் அழகாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த விஷயத்திலும் தோத்து போக நான் விட்டுற மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ வெற்றி வாகை சூட போற. உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுத்து உனக்கான வெற்றி மாலையையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்ப மாட்டேன். கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் விழிப்புணர்வோடும் திடமான விசுவாசத்தோடும் இருந்தாலே நான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்லமே. என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையான நீ என்னையே கதின்னு நம்பி வாழும்போது கண்டிப்பாக நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உன் அழுகையை தொடச்சி மனக்குழப்பத்தை துரத்தி அடித்து உன்னுடைய ஏமாற்றங்களை போக்கி உனக்கான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நன்மைகளையும் இந்த சாயப்பா நிச்சயம் செஞ்சு தர்றேன். அமைதியாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கையில் நிலையான நிம்மதியை பெற முடியும். நான் நினச்சேன்னா ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிடுவேன். நீ கேட்டதை விட அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மேம்படுத்துகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. எல்லா ஆபத்துகளில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் கண்டிப்பாக உன்னை முழுமையாக நான் காப்பாற்றுவேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க விஷயத்தையும் இப்போது நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் செய்கிறேன். காலில் முள் குத்திருச்சுன்னா ஐயோ முள் வந்து என்னை குத்திருச்சுன்னு அதை குறை சொல்லாமல் தவறான இடத்துல காலை வச்சது ஏன் தப்பு தானே உன்னுடைய தவறுகளையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஏற்றுக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கிட்டு உனக்கான பாதையை மாற்று. சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த நீ இப்போது தான் ஓரளவுக்கு முன்னேற்றம் வரும் சூழ்நிலைக்கு வந்திருக்க. இந்த சமயத்திலும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மன தைரியத்தை இழந்து விடாதே என் செல்லமே. எந்த விஷயத்திலும் துவண்டு போகாமல் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வருவேன்னு நம்பு. உன்னை வெற்றியின் சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை
நான் ஒருபோதும் ஓய மாட்டேன். 1000 உறவுகள் உனக்கு துணையா இருந்தாலும் உன் வாழ்க்கை நீ தனியாக தானே வாழணும். ஒவ்வொருவர் வாழ்க்கையும் எப்படி மாறும் எப்படி ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையையும் நீ எதிர்பார்க்கறத விட நான் சுத்தமாக சிறப்பாக அழகாக அமைச்சு கொடுப்பேன். உன் உள்ள குமுறலையெல்லாம் என்கிட்ட கொட்டிட்டு அமைதியாக நிம்மதியாக இந்த நிகழ்கால வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கான தீர்வை நான் உடனடியாக கொடுக்கலன்னு கவலைப்படாத. உன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்க நான் கூடிய சீக்கிரம் உன்னுடைய உறுதியான மனநிலைக்கு ஏற்றார் போல மகிழ்ச்சியை உன் கைகளில் சேர்த்து உன்னை வழி நடத்தி நல்லபடியாக வாழ வைப்பேனேன் செல்லமே. ரொம்ப நாளாக உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் தொந்தரவை கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ எதிர்பார்க்குற நல்ல செய்தியும் நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் மனசில் இருக்க போராட்டங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். சுமையாகவும் பாரமாகவும் இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சுகமாக ஆக்கி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. நான் உன்னை பரிபூரணமாக்குவதற்காகவே வந்தேன். உன் பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான பலத்தை கொடுத்துட்றேன். எல்லா சூழ்நிலைகளையும் நீ தைரியமாக எதிர்த்து நின்று போராட கற்றுக்கோ. எங்கும் எப்போதும் எல்லா இடத்திலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாகவே இருப்பேன். எப்போதுமே பணத்தையோ பாவத்தையோ ரொம்ப சேர்த்து வைக்கக்கூடாது. பணத்தை அதிகமாக சேர்த்து வச்சாலும் அது மன நிம்மதி இல்லாமல் போக செஞ்சிடும். பாவத்தை அதிகமாக சேர்த்து வச்சாலும் அது வாழ்க்கையை கஷ்டத்துக்குரியதாக மாற்றிடும். கண்ணுக்கு தெரியாத நோய் நொடிகளில் மாட்டிக்கொள்ளாமல் மனசையும் அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையிலையும் புண்ணியம் செஞ்சு சந்தோஷமாக வாழ தயாராகு. நல்ல மனசோட தூய்மையான உள்ளத்தோடு இருக்கும் உனக்கு இந்த சாயப்பா எப்போதும் வழிகாட்டியாக இருப்பேன். தேவையற்ற மாயையான விஷயங்களில் இருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. எப்போவுமே அடுத்தவங்க முகத்தில் கறி பூசணும்னு நினைக்காம அடுத்தவங்க முகத்தில் கறி பூசினா நம்ம கையும் கறியாகவே. யார் வாழ்க்கையிலையும் யார் விஷயத்திலையும் தேவையில்லாமல் தலையிடக்கூடாதுன்ற முடிவை எடுத்துக்கோ. சில உறவுகள் மூலமாக உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கண்ணீரும் வந்திருந்தாலும் இப்போதே அதை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் தைரியமாக இரு. உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் உன் மனசை யார் காயப்படுத்தினாலும் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நிச்சயமாக கொடுப்பேன். இனிமேல் உன் கண்களில் கண்ணீர் வராமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ எதை இழந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாதே என் செல்லமே. இனிமேல் நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை. ஆனால் நீ பெறுவதற்கு நிறைய இருக்கு. ஏற்றங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எல்லாவற்றையும் சிறப்பாக பெற்றுக்கொண்டு நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் இன்னும் மிக பெருசாக எல்லாமே நீ பெறத்தான் போகிற. உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. யார் என்னன்னு புரிஞ்சுக்காம எல்லாரிடமும் ஆணவத்தோடு அகங்காரத்தோடு நடந்து கொள்ளும் மனிதர்களை தாண்டி நீ எப்போதும் அமைதியாக இருந்துவிடு என் செல்லமே. சில பேர் என்ன ஏதுன்னு புரியாமல் அகங்காரத்தில் ஆடினாலும் வாழ்க்கை அவர்களை கண்டிப்பாக அடக்கி வச்சிடும். ஆட்டமெல்லாம் ஒரு நாள் அடங்கி போகத்தானே வேண்டும். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்போடு இருக்க பழகு. யாராவது உனக்கு தவறு செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் நீ வருத்தப்பட்டினாலே அதற்குரிய தண்டனையை நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். நீ எப்போதும் போல எல்லோரிடமும் அன்பாக இரு. அன்பு கொண்டு வாழ்பவர்கள் இந்த பூமியில் ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாங்கன்றத நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோ.